ஹாய் யார் தக்காளி குருமா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தேங்காய், லவங்கப்பட்டை, பெருஞ்சீரகம், பொட்டுக்கடலை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி. ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது பேஸ்ட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 4 டேபிள் ஸ்பூன் கடலை, இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, கிராம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மேலே தெறிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. பொன்னிறம் ஆன உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி கழுவுன தண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அவ்வளோ ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படியோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு விடும்போது கொத்தமல்லி இலை தூவி எடுத்தால் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குருமா இட்லி, தோசை, ரவா 3க்குமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.